ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் எல்பிஎஸ்சி நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். மந்த்லி சேலரி அப் டு 1,42,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் திருவனந்தபுரத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோல மெக்கானிக்கல், கெமிக்கல், ஐடிஐல எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர், மெக்கானிக்கல், ஃபயர்மேன் இவங்கெல்லாம் அப்ளை பண்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 இருந்து 1,42,000 வரைக்கும் தராங்க பெர் மந்த்துக்கு. நீங்க டிப்ளமோல வந்து ரெகுலர் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க டிப்ளமோல கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள். எலக்ட்ரானிக் மெக்கானிக் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐல எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டர் போஸ்டிங்க்கு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல ஐடிஐல ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள். பின்ன ஐடிஐல மெக்கானிக்கல், ஃபயர்மேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரி ஆகுது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கலாம். போஸ்டிங்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட் வந்து அன்ரிசர்வ்டு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் அடிப்படையில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து 1:5ன்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு வந்து 80 மார்க்குக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து 100 மார்க்குக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூஆர் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 80க்கு 32 மார்க்கும், ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 50 மார்க்கும் குவாலிஃபைங் மார்க்கை கொடுத்துருக்காங்க. இதே ரிசர்வ்டு கேண்டிடேட் வந்து 80க்கு 24, 100க்கு 40 மார்க்கும் பாஸ் மார்க்காக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்பர் 802 இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, பின்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. 0.25 மார்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்காகவும் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் திருவனந்தபுரத்தில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அட்டானமஸ் பாடிஸில் வேலை பார்க்குற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கெல்லாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வர்றப்ப வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி அவங்கள்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் த்ரோ பண்ணணும்னா உங்கள் இமெயில் அல்லது எல்பிஎஸ்சி வெப்சைட்டில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி வந்து கரெக்டாகவும் கம்பல்சரி வந்து அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து 1க்கும் அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பின்ன என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண, எந்த ஃபார்மேட்டு, எந்த சைஸில் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸும் ஸ்டார்டிங்கில் 750 பே பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது. சிஎஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு அதில் ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதர் கேண்டிடேட்க்கு வந்து 500 ரீஃபண்ட் ஆகும். பின்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்டும் நம்பருக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வந்து அதாவது எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. கேண்டிடேட்ஸ் வந்து நேஷ்னல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டிங் அமௌண்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். போஸ்டிங் வந்து பெங்களூர் அண்டு திருவனந்தபுரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.